வாங்க சூர்யா சார். எல்லாம் காலேஜ் பக்கமே வர்றதில்ல. ஆமாம் சார், எல்லாம் அப்பாவோட முடிவு தான். அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ம். ஆனா அனீஷ் தம்பி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளா அந்த தம்பியும் காணோம். தம்பிக்கு தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அவன் கொஞ்சம் அப்படிதான், போக போக சரியாயிடும் சார். சார், 7ஆம் தேதி எங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வாங்கிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன் சூர்யா சார். கங்க்ராச்சுலேஷன் சோஃபி. ம். நானும் கேள்விப்பட்டேன். 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சோஃபி, நீங்க டாப் ஸ்டூடெண்ட், அதனால மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே இருந்துடாதீங்க. கரியர் பத்தியும் கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக சார். ஆல்ரெடி சூர்யா சார் ஆஃபீஸில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம். சரிம்மா, ரொம்ப நல்லது. சரிங்க சார், கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடுங்க. போயிட்டு வரோம். ம். சரிங்க சூர்யா. ஏஜு, நான் இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா? எங்கே போவீங்க? காலேஜுக்கு தானே. மாமா தான் காலேஜ் உங்களை பார்த்துக்க சொன்னாங்களே. ம், காலேஜுக்கு போகல, அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போகிறேன். எதுக்கு? மாமாக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. இல்லை தேஜு, பிரச்சனைலாம் பண்ண போல. அப்பா கிட்ட எடுத்து சொல்லி ஐஸோட அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ல போகிறேன். மச்சான், லூசா நீங்க? அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. மாமா எப்படி சம்மதிப்பாரு? சம்மதிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னும் 3 நாளில் ஐஸுக்கு கல்யாணம். இங்கே 2 நாளில் சூர்யாவுக்கும் சோஃபிக்கும் கல்யாணம். ஓ, நம்மக்கிட்ட டைமே இல்லை. ஏதாவது பண்ணி தானே ஆகணும். இப்போ கடைசியாக இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்பா மட்டும்தான். மச்சான், வேணாம். மாமாக்கு இன்னும் கோவம் அதிகமாயிர போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தேஜுமா, நான் பார்த்துக்கிறேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போனால் நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். எப்படியாவது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும், நீயும் ஒரு நம்பிக்கையாக இருப்பேங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு வரேன். ஆனால் அது வரைக்கும் வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி பேசாத. ம், சரி. ஆனா பார்த்துக்கோங்க, மாமா கோவப்பட்ட போறாரு. கோவப்பட்டு உங்களை கத்துனா கூட பரவாயில்ல, அங்க போய் எதுவும் சண்டை போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். பார்த்துக்கோங்க மச்சான். சரி தேஜு, நீ தைரியமாக இரு. இது எல்லாமே நல்லபடியாக முடியணும்னு நீ ப்ரேயர் பண்ணிக்கோ. நான் போய் இன்னைக்கு காரியத்தை கரெக்டாக முடிச்சிட்டு வரேன். ம், சரி. ஆல் தி பெஸ்ட். ஹாய் சரவணா. இவங்க யாரு? என் பையனை கூட தெரிஞ்சிருக்கே, பரவாயில்லையே. பொண்ணு பேரு சோஃபியா, நம்ம ஐசு கூட படிக்குது. இதுவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அந்த பையன் அதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாரு. காலேஜ் ஓனரும் அவர் தான். ஓ, அப்படியா? பரவாயில்லையே. என் பையனை உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி? அம்மா, அது ஒன்றும் இல்லை. சோஃபி ஒரு வாட்டி காலில் அடிபட்டுருந்துச்சு. என் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருந்தாங்க. இசுக்கு நல்ல ஃப்ரெண்டு, அதான். ஓ, அப்படியா? சரி சரி சரி. அப்பா, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெரியும் தங்கம், நீ வருவேன்னு ஐசு சொல்லிட்டு தான் இருந்தா. வாங்க அங்கிள், வாங்கிக்கோங்க. ம். கார்டுலாம் நல்லா தான் இருக்கு. தம்பி, சோஃபியும் என் பிள்ளை மாதிரி தான். ஒழுங்கா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான். நான் தான் என் பிள்ளைக்காக வந்து நிற்பேன். சரி அங்கிள், நான் சோஃபியை நல்லபடியாக பார்த்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னம்மா, என்கிட்டலாம் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு, ஐசு எப்படியோ எனக்கு நீயும் அப்படிதான். சரிங்கப்பா, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க. ஐஸ் எங்க? சா, அவளும் கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கா. பாருங்களேன், பிள்ளைங்க 2க்கும் அடுத்தடுத்து நல்ல கல்யாணம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா, ஐஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ கை ஃபுல்லா மருதாணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. போமா, அப்படியே உன் ஃப்ரெண்டு ஆயிஷாவும் வந்திருக்கா, போய் பாருமா. அப்புறம் சரவணா, உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலான்னு ஹாஸ்பிட்டல் போகலான் இருந்தோம். நல்ல வேளை இங்கேயே பார்த்துட்டோம். சரி பிடிங்க, நீங்களே வாங்கிக்கோங்க. ம், கண்டிப்பாப்பா. நீ சரவணாட்டையே கொடுத்துரு. கல்யாணத்துக்கு நாங்களும் கண்டிப்பாக வந்துடுவோம். ஐஸ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டீங்க, நாங்கள் வராமல் இருப்போமா? அண்ணா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையா? இங்கே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐஸுக்கு நகையெல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ம், சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் போய் ஐஸை பார்த்துட்டு வந்துடுறேன். வா சோஃபி, வாங்க சூர்யா சார். ஏ ஆயிஷா, நீயும் இங்கே தான் இருக்கியா? எனக்கு மெஹந்தி போட வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டியா? ம், ஆமாடி. ஐஸோட அப்பா கூப்பிட்டாரு, அதான் வந்துட்டேன். சரி, மதியத்துக்கு மேலே என் வீட்டுக்கு வா. ம், சரிடி. ஐஸு, அப்புறம் இன்விடேஷன் வச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் வெளியே அப்பா பேசுனதை கேட்டோம்.
உனக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம் வச்சிருக்கதா சொன்னார். ம், ஆமாடி, என்ன பண்ணுறதுனே தெரியல. ம், இப்படி அழுது அழுது கடைசியில் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன். என்ன சோஃபி இப்படி பேசுகிற? வேற என்னத்தடி பேச சொல்கிற? இந்த பக்கம் அனீஷ் என்னடான்னா எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா மெஹந்திலாம் போட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. இல்லை சோஃபி, எல்லாமே அப்பாவோட ஏற்பாடு தான். ஐசு, ஒரு வாட்டி உங்க அப்பாட்ட பேசி பார்க்கலாம்ல. இல்லை சூர்யா சார், எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். பாவம் அவரும் என்ன பண்ணுவார்? எல்லாமே நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறாரு. ஐசு, அப்பாவோட நிலைமை எனக்கும் புரியுது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ அனீஷை மனசில் வச்சுட்டு சரவணா கல்யாணம் பண்ணுறது நீ 2 பேருக்குமே பண்ணுற துரோகம். ஏதாவது ஒரு முடிவு எடு, தயவு செஞ்சு சீக்கிரம் எடு. சரவணாவை கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அவரும் நல்லவர் தான். ஆனால் தேஜுவோட வாழ்க்கை, அனீஷோட வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாயிரும். அப்பா மாதிரி தாண்டி நானும் யோசிக்கிறேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. அனீஷ்காகவும் உனக்காகவும் தனித்தனியாலாம் யோசிக்க மாட்டேன், உங்கள் 2 பேருக்காகவும் யோசிக்கிறேன். புரியுது சோஃபி, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து உன் கல்யாணம் நின்றுட்டாலும் சந்தோஷம்தான். அப்படி இல்லாமல் ஒரு வேளை நீ சரவணாவை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது. அழாத ஐசு, சோஃபி சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவள் கரெக்டாக தான் சொல்கிறா. சரி சோஃபி, நான் யோசிக்கிறேன். சோஃபி, வாங்க, இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, கிளம்பணும். வரேன் சூர்யா. ஐசு, போயிட்டு வரேன், பார்த்துக்கோ, நல்ல முடிவா யோசிச்சு எடு. சரி சோஃபி. ஐசு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, சாரி. பரவாயில்ல சூர்யா சார், உங்க கல்யாணத்துக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். நீங்களாவது லைஃப் ஹாப்பியா கொண்டு போங்க. மேரேஜுக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க சார். எனக்கு எங்கடி இன்விடேஷன்? உனக்குலாம் இன்விடேஷன் வைக்கணுமா? போடி லூசு. பரவாயில்ல, நீ இன்விடேஷன் வைக்கலைனாலும் நான் வருவேன். சும்மா சொன்ன ஆயிஷா, வரும்போது உன் வீட்டில் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஃபாத்திமா அம்மா இன்விடேஷன் வாங்கிட்டாங்க, கண்டிப்பாக உன்னை மேரேஜுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ, அதான பார்த்தேன். நீ மட்டும் இன்விடேஷன் வைக்கல, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல போறியா? நீ வைக்கலைனாலும் நான் வருவேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. சரி ஆயிஷா, நான் போயிட்டு வரேன். சரி, இங்கே உட்காந்துடாத, மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்துரு, மறந்துடாத. கண்டிப்பாடி. ஹாய் கதீர், இந்தாங்க பிடிங்க இன்விடேஷன், கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. சரிங்க சார், கண்டிப்பா. சோஃபி சிஸ்டர் கல்யாணத்துல நான் வராம எப்படி? மேடம், நீங்களும் வந்துருங்க. நீ சொல்லணுமா சோஃபி? கண்டிப்பா நாங்க உங்க மேரேஜுக்கு இருப்போம். கண்ணில் என்னமோ விழுந்துருச்சே. எரியுது சூர்யா. இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் பெட்டர். சரி வாங்க போலாம். என்னடா மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு? அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. அவங்க எப்போ உன்னை நினைச்சாங்க உன்னை மறக்கிறதுக்கு, லூசு. அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஒரு அதிசயம், என்கிட்ட எல்லாம் பேச வந்திருக்க? ஓ, அப்பான்னு உனக்கு ஞாபகம்லாம் இருக்கா? தயவு செஞ்சு உங்க கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒழுங்கா பேசுங்க. சொல்லு. அப்பா, நானும் ஐஸும் விரும்புகிறோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வேணுங்கன்னே தேஜுவை என்னையும் கல்யாணத்தில் கோர்த்து விட்டுருக்கீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, அதையே எதுக்கு இப்போ திரும்ப பேச வந்திருக்க? பா ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது.
அவதான் என் உலகம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்காக அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க. பேசுனா அவங்க அப்பா சரின்னு சொல்லிடுவானா? இல்லப்பா, நீங்க ஒரு தடவை வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதானே பார்த்தேன். என்னடா அப்பா பாசம் புதுசா வந்திருக்கேன்னு. அதெல்லாம் யார்கிட்டயும் என்னால மன்னிப்புலாம் வந்து கேட்க முடியாது. என் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன? After all, ஒரு ஆட்டோக்காரன். அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பார்த்துட்டு இரு. சூர்யா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து கையோட உனக்கு தான். ஏஜுவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட ஒழுங்கா இரு. நானும் ஒன்றும் உங்க மேல உள்ள பாசத்துல வரல. எனக்கு ஐஸ் வேணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது என் லைஃப் மேட்டர். தயவு செஞ்சு மறுபடியும் என் லைஃப்ல விளையாடாதீங்க. என் ஆசைப்படி என்னை படிக்க விடல, வெளிநாட்டுக்கு அனுப்பல, எதையும் பண்ணல. உங்க பிஸ்னஸ் உங்களோட இது, அதை மட்டும்தான் நாங்க பார்த்துக்கணும். இது வரைக்கும் எல்லாமே அப்படிதான் நடந்துச்சு. ஆனா ஐஷு விஷயத்துல சத்தியமா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீங்க ஒழுங்கா வந்து ஐஸோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன மிரட்டுறியா? நான் உனக்கு அப்பேன். உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப கிளம்பு, போய் சூர்யா கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. இவ்வளோ தூரம் சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், அனீஷ், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கத்திய கீழே போடு. அப்பா, நீங்க மட்டும் ஐஷோட அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னா என் கையை அறுத்துப்பேன். என்ன தம்பி மிரட்டுறியா? ஓ, நம்ப மாட்டீங்கல்ல? ஏய், என்னடா பண்ற? ச்சே, போய் ஒரு பொண்ணுக்காக இப்படிலாம் பண்றியே, உனக்கே வெக்கமா இல்ல? எனக்கு ஐஸ் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா என் பேச்சு கேட்டு வந்து மன்னிப்பு கேளுங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. ஆ, அப்பா, பிறந்ததுலேருந்து எனக்கு ஒரு தடவை கூட நீங்க அப்பாவா நடந்துக்கிட்டதே இல்லை. இப்ப எனக்காக நீங்க இதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இப்பவாது உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அப்பாவும் இல்லை, நான் உங்களுக்கு மகனும் இல்லை. ச்சே, இவ்வளோ தூரம் பேசியும் கொஞ்சம் கூட மதிக்காம போறாரு. இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சூர்யா, இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து எங்க வீட்டுக்கு தானே? இங்க என்னடாண்ணா வேற பாதையில போயிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் என்ன கடத்திட்டா போறேன்? கொஞ்சம் அமைதியா வாங்க, கண்டிப்பா சொல்றேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தான் தெரியல. அப்பப்போ ஏதாவது சர்ப்ரைஸ்ன்னு பண்றீங்க. ஓ, அன்னைக்கு மாதிரி கப்பல், இன்னைக்கு என்ன அடு காட்டுல கொண்டு போய் விட போறீங்களா? ஆமா ஆமா, புலிகள் சரணாலயத்துக்கு கூட்டு போறேன். 2 புலிக்கு நடுவில் உங்களை விட்டுட்டு வந்துடலான் இருக்கேன். நீங்க பேசுற வாய்க்கு உங்களை அங்க கொண்டு போய் தான் விடணும். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா வாரேன். யா, நம்ம எங்க போறோம்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஆனா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா. அனீஷ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ஐசு சரவணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதே பெட்டர்னு தோணுது. அனீஷ் இன்னும் லைஃப்ல ஸ்டெடியா ஒரு டிசிஷன் கூட எடுக்கல. இன்னும் 3 நாள் கல்யாணம். கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவன் எதுவுமே பண்ண மாதிரியும் தெரியல. அவன் சின்ன பையன், விளையாட்டுத்தனமா இருக்கான். ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஐஸ் இல்லைன்னா அவன் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். அப்படிலாம் இல்லை சூர்யா, அவன் ப்ராக்டிக்கல், புரிஞ்சுப்பான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படி இல்லை சூர்யா, அவன் படித்தான். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, மாமாவை பார்த்து காலேஜுக்கு ப்ரொஃபஸராக அனுப்புனாங்க. அதையும் அவன் ஒழுங்காக பண்ணலை. அவனை நம்பி ஐஸோட அப்பா எப்படி பொண்ணு கொடுப்பாரு சொல்லுங்க? இல்லைம்மா, அவனுக்கு தான் படிக்கணும்னு நினச்ச படிப்பு படிக்க முடியல. அந்த கோபத்தை அப்பா கிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஐஸ் அவன் லைஃப்ல வந்துட்டா அவன் கண்டிப்பா சீரியஸ் ஆயிடுவான். சீரியஸானா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும். அப்பப்போ இப்படி மொக்க காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும் ட்ரை பண்ணுறேன். பட் வாய்ப்பு இல்லை. சிரிக்க மாட்டேன்னு சிரிச்சுட்டே சொல்கிறீங்களே, எனக்கு இதுவே போதும். சரி, இப்போ எங்கே போகிறோம் சொல்லுங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொல்கிறேன். சூர்யா, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஷாப்பிங் பண்ண போகிறோமா? அதான் ஆல்ரெடி மேரேஜுக்கான ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சுல. அது முடிச்சாச்சு, இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்கு. அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், வாங்க போகலாம். வாங்கிட்டீங்களா? அப்போது உங்களுக்காக தான் எடுக்க வந்தீங்களா? ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? அவசரப்படாதீங்க சோஃபி, சொல்கிறேன் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம்.
ஆ சொல்லுங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெஸ் இந்தாங்க. ஓகே தேங்க்யூ. பில் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ம் ஓகே சார், பிடிங்க. இதுதான் ட்ரெஸ்ஸா? உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணீங்களா? எங்க கொடுங்க பார்ப்போம். ம் எனக்கு இல்லை, உனக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? எனக்கு தான் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டாங்களே. இது அதுக்கு இல்லை சோஃபிமா, இதை போய் போட்டுட்டு வா, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னமோ சொல்றீங்க. சரி போறேன். சூர்யா, என்ன இது கவுன்லாம்? என்ன திடீர்னு? வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஆச்சே, அப்படி இல்லை. ஓ, ஏதாவது பார்ட்டிக்கு போகிறோமோ? அங்கே தான் இந்த மாதிரிலாம் கவுன் போடுவாங்க. கரெக்ட். ம் கரெக்டு தான். வா, இங்கே நின்று பேசிட்டு இருக்காம தயவு செஞ்சு வந்து கார்ல ஏறுங்க மகாராணி. சரி சரி வரேன். யா, என்ன பார்ட்டின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இந்த கவுன்லாம்? நான் வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். ம் சர்ச்சில் மேரேஜ் நடக்க போகுதுன்னா இந்த கவுன் போட்டு தானே ஆகணும். மேரேஜா? எனக்கா? லூசு, உனக்கு இல்லை நமக்கு. சூர்யா, சீரியஸாவா சொல்கிறீங்க? ஆமா சோஃபி, உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்தா அது நிறைவேறாம போயிடக்கூடாதுல. அதான் நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் இப்படி ஒரு ஏற்பாடு. பிடிச்சிருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கு கிறிஸ்டியன் மேரேஜ்லாம் எப்படி இருக்கும்னா தெரியாது, பட் ஓரளவுக்கு ட்ரை பண்றேன். ஆகி நீங்கள் சோஃபியாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உங்ககிட்ட கேளுங்க. சோஃபி ஆகிய நீங்கள் சூர்யாவை திருமணம் செய்ய சம்மதமா? டபுள் ஓகே. சீக்கிரம் ரிங்க போடுங்க. கண்ணீர் புரியும் உனக்கேன் புரியவில்லை? எனக்கென ஏற்கனவே